Taste the Daily. 2025 ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 3வது நாளாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டையில் யார் அந்த சார் என பேட்ச் அணிந்தும் டங்ஸ்டனை தடுப்போம் மேலூரை காப்போம் என முகக்கவசம் அணிந்து வந்தனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 3ஆம் நாளில் ஆளுநரின் தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிக்கும் விவாதம் நடந்தது. சட்டப்பேரவையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி நோட்டீஸ் அளித்திருந்தார். இந்நிலையில் சட்டப்பேரவைக்கு வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதி கேட்டு 3வது நாளாக கருப்பு சட்டை அணிந்து பேட்ச் அணிந்து வந்தனர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வருகிற 14ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாகவும் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாகவும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 11ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. பொதுவாக காலை வேளையில் லேசான பனிமூட்டமும் நீலகிரி மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் உறைபனிக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.